முன்னாடியே பிரகாசம் பண்ணியிருக்கார். இப்ப சௌந்தர்ய ஸ்பந்தம் சொல்லக்கூடிய ஒரு இரண்டாவது பாகம், அந்த பாகத்தை அந்த தமிழ் அனுவாதத்தோட அதுவும் பிரகாசப்படுத்துறார். ரொம்ப அழகா அதனுடைய மூன்றாவது நம்முடைய ஸ்ரீ சன்னதியினுடைய மாச பத்திரிகை ஸ்ரீ கிருஷ்ணபிரியாவுடைய டிஜிட்டல் ஃபார்ம் சொல்லக்கூடிய அதனுடைய ரிலீஸ். கிருஷ்ணபிரியா பழைய சஞ்சிகைகளை எல்லாம் சேர்த்து, ஏன்னா இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை கருத்துல புஸ்தகமா வச்சுக்கிறதுன்றதுதான் சமமா இருக்கு. ஏன்னா இடம் ஓரல எல்லாத்தையும் இதெல்லாம் இப்ப விஞ்ஞானத்தை வச்சுட்டு நாங்க அப்படியே டிஜிட்டைஸ் பண்ணி எல்லா சிம்மப்பிரியாவையும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு நடக்கிற வரையும். இதுக்கு முன்னாடி 2003 வருஷம் வரை இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல இப்ப கிடைக்கிறது. சிம்மப்பிரியா ஆபீஸ்லயே இருக்கு, வேணுங்கிறதா அதை வாங்கிக்கலாம். இப்ப 2004 இருந்து 2023 வரை அதனுடைய டிஜிட்டல் ஃபார்ம் குறிப்பா அமெரிக்காவில ராகவன் ராஜாஜி சுவாமி ஏற்பாடு பண்ணி அதை பண்ணியிருக்கார். பெங்களூர்ல திவாகர் கண்ணன் அதுக்கு ரொம்ப சகாயம் பண்ணி எல்லா சஞ்சிகைகளை எல்லாம் எடுத்து அதை இப்ப டிஜிட்டல் ஃபார்ம்ல அதையும் இப்போ ஹஸ்தகமலத்தினால இப்போ பிரகாசப்படுத்துறார். 3 சந்தர்ப்பமும் வந்தா எங்க ஆலோசனை சங்கத்தில நடக்கிற சந்தர்ப்பத்தில் இது நடக்கிறது. எல்லாரும் வந்து அடியன் தெரியறதா எல்லாருக்கும்? ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஆமா சரி. ஆடியோ தான் கொஞ்சம் இது கிளியரா இல்ல, கொஞ்சம் கிட்டக்க இருந்தா ஓகே. ஆடியோ வரையாது, அவ்வளவுதான் நாங்க வைக்கிறேன். சரி சரி சரி, ஓகே ஓகே. லோகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், இது 3 பிரசித்தமாக இருக்கின்றன. சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், இவர்களுடைய கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஒருவர் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று ஒரு வைக்கியம் சொல்கிறார். இன்னொருத்தர் பரமாத்மா எதுவும் வெவ்வேறு என்று சொல்கிறார். இன்னொருத்தர் விசேஷமாக ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஆகியிருக்கபடியாலே வெவ்வேறு என்பதும் சரி, ஒன்று என்பதும் சரி என்று சொல்கிறார். இதே மாதிரி ஜெகத் சத்தியமா மிச்சையா என்பதையும் விவாதித்திருக்கிறார். இவ்வளவு வேறுபாடுகள் இவர்களுக்கிடையே இருந்தாலும் கூட ஒரு விஷயத்திலே இந்த 3 பேரும் ஐகமத்தியம் கொண்டிருக்கிறார்கள். என்ன என்றால் 3 பேரும் லட்சுமி நரசிம்மனுடைய பக்தர்கள். சங்கராச்சாரியர் லட்சுமி நரசிம்ம சரணாப்த மதுரதேன ஸ்தோத்ரம் மயா விரகிதம் சுகி சங்கரேண. தான் லட்சுமி நரசிம்மத்துக்கு திருப்பிடித்தாரைக்கு வண்டாக இருப்பான் என்று தனக்கு அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார் லட்சுமி நரசிம்ம பக்தர். பகவத் ராமானுஜர் கேட்கவே வேண்டாம். 84 பொழுதும் ஒவ்வொருவருக்கும் லட்சுமி நரசிம்மனுடைய விக்கிரகத்தை கொடுத்து அதன் மூலமாக சம்பிரதாயம் பண்ணிவிட்டார். மத்வாச்சாரியரும் அப்படியே லட்சுமி நரசிம்ம நகஸ்துதி என்று அவருடைய நகத்திற்கு ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். இப்படி சங்கர, ராமானுஜர், மத்வர் 3 பேரும் ஐகமத்தியமாக பண்ணுவது லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் என்பது. அந்த பெருமை லட்சுமி நரசிம்மனுக்கு இருப்பது அவர் முக்கியமாக சங்கராச்சாரியர் லட்சுமி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணினது போலவே முக்கூர் அழகிய சுந்தரம் லட்சுமி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார். அதிலே சங்கராச்சாரிய கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பற்றியும் பேசுகிறார்.
அந்த லட்சுமி கிருஷ்ண கடாவந்த ஸ்தோத்திரத்துக்கு தமிழிலே அர்த்தத்தை சொல்லுகிற பாக்கியம் அடியானுக்கு கிடைத்தது. அது பூர்த்தி ஆயிற்று. அழகே சுந்தருடைய அனுகிரகத்தினாலே இன்றைக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்றையிலே அதை எல்லாருக்கும் வழங்கப் போகிறார்கள். அந்த அடியானுக்கு லட்சுமி நரசிம்ம பரதநாமம் பாக்கியம் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. இப்பொழுது அடியன் வாசம் பண்ணுகிற ஊரே லட்சுமி கிருஷ்ணன் மங்களகிரி இங்கே பானக நரசிம்மன் மலையில பானக நரசிம்மரை பற்றி அடியாங்கிய போடுவர்கள் நாகப்பாக்கத்தவர்கள் அங்கே எழுந்தொழி மங்களாசாசனம் பண்ணி ஸ்லோகங்களும் இயற்றி இருக்கிறார்கள். அதிலே மங்களகிரி விசேஷமாக அடியாங்கிய அடியோங்களுடைய கூட்டஸ்த குமார் எழுதி அவருடைய ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது விஞ்ஞானிக்கிறேன். அந்த ஊர்ல என்ன விசேஷம்? பானகம் பண்ணி நரசிம்மருக்கு சமர்ப்பிக்க சுத்துவா. அது பாதி அதுதான் நமக்கு எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. நானாவிதம் அஜனிஷ்ட அவசியம் மிகுதிப்படுத்தப்பட்டதானது நம்ம போல கிருத்தார்த்தர்களுக்கு தானமாக அகனித்த ஆயிற்றோ அந்த லட்சுமி கிருஷ்ணன் என்று அவர் மங்களகிரி லட்சுமி கிருஷ்ணனை பாடியிருக்கிறார். மாம் பாது மங்கள கீதோ இந்த ஆலோசனுடைய திருப்பதி வாரத்திலேதான் அடியனுடைய தம்பி விவாக காலட்டம் பூர்த்தியான பிறகு காத்துமுறை பண்ணதும் இங்கேதான் இருந்தது. அடியன் சோழ சிம்மபுரத்திலே ஒரு வாரம் வசித்து அந்த ஒரு அட்டகம் ஒன்று இயற்றுகிற பாக்கியமும் எனக்கு லட்சுமி நரசிம்மனாலே கிடைத்தது. இப்படி லட்சுமி நரசிம்ம கட்டாட்சமானது அடியானுக்கு அதிகமாக வாய்த்திருக்கிறபடியினாலே அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு லட்சுமி நரசிம்ம கடாவலம்ப ஸ்தோத்திரம் முடிவு சார்ந்த முறையே இங்கே அழகிய இந்த திருவடி வாரத்திலே நடத்தும்படியான பாக்கியம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. என் தன்யானே இந்த மாதிரியான பாக்கிய விஷயத்தை கருணாகர் சிவன் சிவலோகஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பாதுகாத்த நாராயண மகாதேசிகாயமா சிவனே சிவன் சிவலோகஸ்ரீ வேதாந்த யதீந்திர மகாதேசிகாயமா. ரொம்ப அதிகம் ரொம்ப ஜாஸ்தி. முன்னாடியே சுவாமி சாட்சி அடியருடைய தங்கையாக இருக்காரு. அதனால அவருக்கு அடிய மீன் உறவு கிடையாது, லட்சுமி மீன் உறவு கிடையாது. சாய்ச்சிருந்தார். அடியேனை என்ன வழியும் கேட்கல. கப்பல பண்ண மத்தியானம் இருந்தா அதே மாதிரி திரும்பி இருப்பார். அதனுடைய காத்தால அவருடைய சீஷா இருக்கக்கூடிய விஞ்ஞான பயணம் உடனே பங்கேற்றுக்கலாம்னா பங்கேற்று சுவாமி அந்த லட்சுமி நரசிம்மனுடைய கடாவலம் செய்தது அற்புதமான ஸ்தோத்திரம். விஞ்ஞானம் இருக்கு. அந்த லட்சுமி நரசிம்மனுக்கு அனுபவித்தால்தான் இந்த சம்பிரதாயம் இருக்கு. அதனால லட்சுமி நரசிம்மனாக நிர்மாணம் அவதரித்த அவர் எங்கே சுவாமியை சாதித்தார். ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாருக்கும் ஆராய்ச்சி முக்கியான பாட்சியினால் ஏற்பாடு பண்ணியிருக்கார். 84 சிம்மத்தை ஏற்படுத்தியிருக்கார். இன்னும் குடும்பம் அது விசேஷ அடியேன்களுக்கு அவர் சாய்ச்ச அவரை அடியேனுக்கு ஒரு தனி உண்மை இருக்கு. அது என்னன்னு கேட்டா சுவாமி ஆதிவன் சொல்லுவோம் சின்ன அம்மாட்ட காலக்ஷேபம் இன்னும் மேற்கோட்டில் நமக்கு சாதிவன் சொல்லுவோம். பிரம்மச்சாரியா ஸ்ரீவநாதன்
அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல வந்து எழுதல் இருந்த எடிகாசுரம் அம்மாள் திருவிழாக்களை காலக்ஷேபம் ரெண்டு டைம் பண்ணினார். அதனால இன்னைக்கு நம்ம சன்னதியில பன்முறை அம்மாள்கள் படிமுறையும் பாடிய வாழ்த்து நாம் சொல்றோம். நமோ மந்த விஷ்வாரிய நயனானந்தாரிய வாசியாய வரலாரியாய பாரதியார பாஸ்கரே அந்த சுவாமி தனியையும் உள்வேளை அவர் சொல்லிடுவோம். சன்னதியில் திருத்தமாக வெளியா சாதிப்பேன் சின்ன வேலையில நிறைய பண்ணது அது மாண்டோட போட்டு சஞ்சாரம் பண்ணா இப்பதாண்டா தெரியுது நயனானந்தாயின்னா என்ன. நமோ வரலாரிய நயனானந்தாய பிள்ளைகள் சொல்லுமத்தோடு பார்த்தாலே அப்பாவை சொல்லிருப்பார். அப்படி இருந்தா சின்ன அம்மா வந்து தெரியுது. நமோ மற்ற விஷ்வாரிய நயன ஆனந்ததாரிய வாசியாய வரலாரியாய வாரியார். அப்பேற்பட்ட அம்மாளுக்கு நோய் வாழ்க்கை காலட்சேபம் நசிபரே சாட்சாத்தாக அவன் அனுகிரகத்தை பெற்று பெரிய நிறுவனம் விதையிட்டார். அது சொல்லுவாங்க. அதிலே ஒரு உண்மை. அதன் பிறகு 42 அடி கற்றுப்பாங்க எல்லாருமே ஆதிமனிதோடைய அவதாரம் 41வது படத்தில் எழுதியிருக்க தேவாலயர் சாட்சாத் மாதிரி அம்மா அடிக்கடி சொல்றது சம்பரணம் சந்தானம் பாண்டவானு பரீட்சித்த உடம்ப கதவி சொல்றா இதம் மதன்னும் கொடுத்தார். அஸ்வத்தாவோட அசத்தால் கருகி போன இந்த உடம்பை கதவி அதை காப்பாற்றுகிறார். பாடல் கதையை சொல்லி சுத்தப்படுத்த கேட்கலாம். இதம் மதன்ற மாதிரி அடியன் கூட இந்த உடம்பெல்லாம் தேவான அடிக்கு தடவி கொடுத்தவர். அடிக்கடி இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிறதான அடிக்கடி. அதனால எல்லாம் பஞ்சோலா கரெக்டா முடிஞ்சு தான் ஒரு கடலை வாங்க போதே கிடையாது. கேட்டதான் வருது. அது தேவனாவதிக்கு அனுப்பி கொடுக்க வேண்டியதான். தேவனாவதிக்கு 11ஆம் மணிக்கு இங்கே பூர்வாசம் டைம் தான் விளையாட்டு பார்க்கணும்னா ஐடியா பண்ண போதும். அண்ணாவதோட கொஞ்ச நாள் வித்தியாசமா அந்த டைம் மட்டும் 6 மணி குழந்தைகளுக்கு கீழே கொடுத்தாங்க. அது குடிமை ஜாஸ்தி. அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் குடிமை ஜாஸ்தி. ஒரு சின்ன ஃபேன் 2 நல்ல 15 பெரிய பெஞ்சு அதுல தலைய ஒழுத்திட்டு தலையை ஒழுத்திட்டு அந்த ஃபேன்ல தலையை ஒழுத்திட்டு சாப்பிட்டாரு. பேப்பர் படிச்சாலும் அப்போ அடையிறதுலாம் அவகாசம். அப்ப வரலாம் அவைகளை வெளியே தொட முடியாது. கொஞ்சம் ஸ்ரீகாந்த் அடிய 2 பேரும் அவருக்கு 10 மார்க் தான் இருக்காரு. அதான் 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் போயிட்டாங்க. தொகுதியில தொப்பையை தட்டிலாம் விளையாடு. அந்த அந்த அனுபவம் கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் லட்சுமி அருகே கராவரம் கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லணும் ஹைதராபாத் ஞான்பாடு தான் கடைசியா சேல்ஸ் ஞான்பாடு சங்கல்பம் பண்றாரு. அது பெரிய நடவாதி. அந்த நடவாதியில் மாத்தியானி அப்போ அடி கலைஞர் வந்து ஹைதராபாத்ல அதை வேடிக்கை பாருங்க. அப்ப பார்க்கும்பொழுது புதுசா ஒரு கம்பியை பிடிச்சிட்டு எடுத்து பார்த்தேன். அது என்னுடைய நோட் பாக்கியமும் அந்த கம்பியில இறக்கி கூடுறாங்க. ஐநூறு இருப்பது. அப்ப அஸ்தாந்திரம் அந்த தட்ட லட்சுமி பெரிய தட்டவாதி அவருடைய திருத்தரம் நான் அஸ்தாந்திரம் சுவாமி என்ன பண்ணா அம்மா அப்பான்னு கத்துறேன். கீழே அப்போ அப்பான்னு கத்துனா அவங்க அஸ்தாந்திரம் பிடிச்சு புத்திசாலித்தமாக வேட்டியோடு சேர்த்து. அதெல்லாம் 2 பேரும் எழுதி கொடுக்கணும். ஐநூத்தி வந்து கூட்டு ஐஸ்லாம் ஐநூத்தி வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி எல்லாரும். ஆனா அன்னைக்கு ஐநூறு கண்ணு ஜலம் ஐநூறு கூட்டு கலக்க முடியல. வார்த்தை அக்ஷரை போட்டு அண்ணா போயிட்டான். அவனை காப்பாற்ற சின்ன வயது முன்னாடியே போயிட்டாங்க. பண்ணி பார்த்தேன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க முடியல. அடுத்த இவங்க இப்படி ஆக போறாங்கன்னு பயந்துக்கிட்டேன். என்ன காப்பாற்றினான்னு சொல்லி அக்ஷரை அது கிடைச்சா அது லட்சுமி காப்பாற்றினா லட்சுமி. இந்த நாள் வரைக்கும் வந்து அந்த பாக்கி நீங்க கொண்டு
இதுக்கு நான் ஏமாந்தே போயிட்டேன். நான் என்ன கற்பனை பண்ணேன், நல்ல வேலையா சகாலமா போட்டு விட்டு அற்புதமான நாங்களாவது இருந்தா போவோம். எங்கே சுவாமி போகாம அப்படியே கிரிக்கெட்ல விளையாட சொல்லுவா, போலிங் இஷ்டம் பாயிண்ட்லயே போடக்கூடிய சுவாமி. அதே மாதிரி அற்புதமா அந்த சோதத்துக்கு அர்த்தம் சாதிச்சார். எல்லாருக்கும் பாடணும். வெளியில அழுதிங்க திருமதி வாரத்துல எங்கேத்துக்கும் மனத்துல ஒரு சம்பந்தம் ஐநூறு பரமாத்மா தெரியாம அதனால அந்த ஒன்று இருக்கு. அதனால யாராவது எங்க அப்பா மச்சரிமா மாமன் அவர் தான் கரிகாரம் முதல்ல பிறகு கரிகாரம் சொன்னான்னு புத்தகத்தை வச்சுக்கிறேன் சொல்லுவாங்க. அதனால மாமா அவருடைய மருமாள் அவருக்கு இல்லை போக அது ஒரு ஏற்றம் தான். எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி தான் பாவியான் அப்புறமே எஸ்எஸ்ஆர் ஜனகானம் மறுபாடுகளை தங்கை ஆத்துக்காரர் ஆயினால் அவருக்கும் அந்த பிரசாதம் இருந்துச்சு. அதனால நடக்கும் சொல்லி எம்பெருமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவாங்க. ஜாதி உண்மையாக க்ஷமிச்சிருவோம். கூட ஒரு பூனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தம் கட்டம் அப்படின்னு பங்குக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு நம்மளுடைய நடத்துற ஆராத்தியமான அதோட இல்லாத அர்த்தங்கள் எல்லாத்துலையுமே சொல்றபோது கூட சரணாகதி பண்ணத்துக்கு தகுந்தவாறு ஆகிவிட்டா லட்சுமியின் சம்பந்தம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் நடக்கணும். அப்படிப்பட்ட விசம்பனுடைய நமக்கு சகல விதத்திலும் ஆச்சாரியரான முப்பொழிந்தர் அந்த ஐந்துதான் நமக்கு முக்காரம் உபயாமுக்காரம் எல்லாமே அந்த ஐந்து வேலைக்குமே இது கிடையாது. பெரிய அந்த மாதிரி அந்த அழிவுடைய குணங்கள் எல்லாம் பற்றி நாம சொல்றதுக்கு நமக்கு வாதாம போற 6 பேர்கள்னாலேயே சொல்ல முடியாது அப்படின்னு நம்மளுடைய அபிப்பிராயம். அந்த சனாதன ஸ்லோகம் அழிவுகள் பங்கேற்கிறது சாதாரணமாக அர்த்தங்கள்லாம் சொன்னார்கள். ஆனா பூராவுமே வேதாந்த விஷயமாகத்தான் அழிவுகள் பண்ணியிருக்கிறார் அப்படின்தான் உங்களுடைய அபிப்பிராயம் எல்லாத்துக்கும் அபிப்பிராயம் தான். அத அந்த அழிவுடைய பண்ணினாக்க வியாக்கியானம் தமிழ் வியாக்கியானம் எல்லாம் வந்து பெரிய மகா நாராயண சுவாமி ஆகிய ராவகாலத்துல அந்த சுவாமியுடைய பவித்திரங்கள் அந்த சுவாமி இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப மடத்துல ரொம்ப ஈடுபாடு மாட்டாங்க. இதுல மடத்துக்குதான் எல்லாரும் எந்த பதத்தா இருந்தாலும் ஒவ்வொரு நாள்ல அருணாச்சாரியால பதவியே கிடையாது. அந்த மாதிரி
நமக்கு தெரிஞ்ச ஆளுநர் ஆரம்பிச்சு 30 வருடம் முன்னாடி வரலாற்று அர்ப்பணிகளாக சபை அப்படி இந்த சமூகத்தெல்லாம் நம்முடைய பிரம்மனுடைய அனுகிரகத்துக்கும் எல்லாரும் அந்த சுவாமி எழுதுனது பொருத்தமா இருக்குன்னு பார்க்கணும். எல்லாரும் எழுதுனது காரணம் அந்த சுவாமி எழுதியிருக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அதோட சுவாமி நம்ம ஸ்ரீராஜ சுவாமின்னு சொன்னார். எல்லா விதத்திலையும் சுவாமியுடைய ஒரு மேதாவிலாசத்தை சொன்னதுக்கெல்லாம் அப்பாற்பட என்ன இப்போ வந்து ஒரு பதத்துக்கு 3 விதமான அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரிதான் ஒரு விஷயங்களை இன்னும் போக போக தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது அதனாலதான் இது என்னமோ அந்த விசிட்டரா அது ஏதோ பண்ணி வச்சுட்டா எல்லா நாளும் போதையா இருக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப இந்த மாதிரி பட்டினத்தை நம்மளுடைய அவள் தான் நமக்கு வெளிநாடு இருக்க அவளுக்கு வந்து முக்கிய இருக்கிற அபரிமிதமான ஒரு அசங்கரமான பக்தி உள்ளது. அந்த பக்தினால்தான் அதனால அந்த வரலாற்று அந்த மாதிரி இருக்கிற வெளியிடத்துல ரொம்ப சந்தோஷம். அதுவும் நாம நம்ம ஆச்சாரியர்களால் பண்ணப்பட்ட பராமரிப்பு ஒரு வியாக்கியானத்தை நாம் உள்ளிடுறோம். அதுவும் பெருமனுடைய நிறுவனம் பெருமனுடைய நிறுவனத்தை தவிர வேறு எதுவுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத பிரத்யேகமாக ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சென்றதா இருக்கும். அந்த மாதிரி புத்தகம் எல்லாரும் புத்தகத்தை கொண்டுட்டான். அது என்ன விஷயம் அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வெறும் புத்தகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. அது முதல்ல கொஞ்சம் ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிஞ்சுட்டா இன்னும் வேகமாக அர்த்தங்கள் ஆகும். இந்த மாதிரி மேலும் மேலும் வித்தியாசத்துக்கு நம்ம ஆராய்ச்சியான விசமம் எழுத முடியும். நம்முடைய ஆச்சாரியனுடைய முப்போடு எழுத முடியும். முதல் புதிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை கம்பராமாயணத்துக்கும். கம்பன் அப்படின்னாலே விசமன் அர்த்தம். கம்பத்திலிருந்து உதித்தவன் கம்பன், கம்பேவதாரம் சொல்றோம். அவன் கம்பன் விசம பக்தன். அந்த விசம பக்தனா இருக்கக்கூடிய கம்பன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றினது அங்க மேற்கரை பிரசித்தமான விஷயம். இந்த கம்பராமாயணத்துக்கு உரைகள்லாம் சுத்தமான உரைகள்
அப்படின்னால அந்த வைவு கோபாலகிருஷ்ண மாத்திரார் பண்ணியிருக்கார். உருவே சுவாமிநாதன் அதுவும் பண்ணியிருக்கார். சின்னமான உரைகள் தான் இருக்கு. கம்பராமாயணம் தமிழே அழகா இருக்கும். அந்த கம்பராமாயணத்தை பல வருஷங்களாக ஒரு ஷெட்யூலாக ஆன்லைன் உபன்யாசம் பண்ணியிருக்கார் பொது அக்ரஹாரம் பார்த்தசாரதி சுவாமி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த தமிழ் தமிழ பாண்டித்யம், தமிழ பாண்டித்யம்னு சொன்னா தீவே கோபால தமிழ் சாகரம்னு பேர். திருவையாளர் அவருடைய அத்தியந்த சிஷ்யர். தமிழ ரொம்ப அசாதாரணமான பாண்டித்யம் அவருக்கு பாரசாதி. காவேரி தீரவாசி புது அக்ரஹாரம் கோபாலயர் ரொம்ப அத்தியந்த சிஷ்யர். அவரை தொடர்ந்து 5-6 வருஷமா அதை ஒரு கம்பராமாயணத்தை செய்யலாம் ஆன்லைன்ல பண்ணிட்டு வர. அது இப்பதான் பாலகாண்டம் முடிஞ்சிருக்கு, ஆரம்பிக்கிற முடிஞ்சிருக்கு. சுந்தரகாண்டம் பண்ணி அது இன்னும் எத்தனை வருஷம் போகும்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இப்ப அனுபவிச்சு கேட்டுக்கலாம். அவர் இப்போ அந்த சுந்தரகாண்டம் அவர் தனியாவே தமிழ்ல ஒரு புலமையும் வந்து அவருக்கு தென்னை சுந்தரகாண்டத்தை இப்ப செய்தி பகுதியாக இப்போ புஸ்தகமாகவும் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டிசம்பர் சமயம் தான் அதை ரிலீஸ் பண்ணினாரு. அவர்களும் இந்த காப்பியார் தொலைக்காட்சி அனுகிரகித்தார். நம்முடைய குடும்பம் அவருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் நம்மளோட சம்ஸ்காரம் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு நாம் நம்முடைய சம்ஸ்காரங்களை அதோட தன்மையும் சொன்னது பரவலாக இருக்கக்கூடிய யோகநாசனுடைய பற்றி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காங்க. நல்லா கொடுத்துருக்கான். அதிக மாதிரி நிறைய பண்ணிருக்கான். நிறைய பண்ணலாம். அது மாதிரி இருந்தோம்னா ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த குழந்தைகள் மேலும் மேலும் நிறைய நம்முடைய இந்த தர்மங்களை எதிர்கொள்ள முடியுமாக அனுபவம் முடியுமாக கொண்டிருக்கான். வாங்கி சேர்த்துட்டேன். எல்லாம் வந்து இந்த 10 மாதம் ஸ்ரீவாழ்நாமம் ஸ்ரீவாழ்னம் பகவத்கீதம் நீதாவாழ்னம் பரட்சத்திரேதாரம் எல்லாத்தையுமே கூட ஒவ்வொரு மாசமும் 3 நாள் சகசமாக வச்சு அவ்வாறு சொல்ல வேண்டியது சில பேர் அதிகாரிகளாக எல்லாரும் அதையும் வந்து சிரவணம் பண்ணி நம்முடைய சம்பிரதாயத்தையும் சந்தர்ப்பத்துல ஐஷிங்கருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாவனை பண்ணியிருக்கான்.
இந்த சாத்தம் உற்சவம் பேசுறேன். அதோட கூட வித்வான் இருக்கும் வித்வத் சம்பாவனை பண்றாங்க. ரகுசாமி பாட்டுனால ரகுசாமி பாட்டு தியானம் இப்ப என்ன தியானம் இது போவாங்க.
பதில்